Welcome to WB Institution, the online education app. In the video, we quantitative aptitude for competitive examination explain பண்ண போறோம். Quantitative aptitude அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சிம்பிளான மேத்ஸ் தான். அந்த quantitative aptitude சப்ஜெக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸும் இந்த இடத்துல நாங்க தனித்தனியா எழுதியிருக்கோம். அதை பத்தி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, quantitative aptitudeல இருக்கிற டாபிக்ஸ் ஒவ்வொன்றும் இன்னொருத்தர் கூட ரிலேட்டட். அது எப்படி ரிலேட்டட்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றதும் இல்லாம இந்த டாபிக்ஸ்ல இருந்து என்ன மாதிரி கேள்வி கேட்கறாங்கன்றதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது இந்த குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு என்ன நம்ம படிக்கணும், அது எப்படி படிக்கணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாக கிடைக்க எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே நம்பர் சிஸ்டம்ஸ் தான். நம்பர் சிஸ்டம்ஸ் இது ஏற்கனவே எக்ஸாம் எழுதுனவங்களுக்கும் சரி, இப்போ பிகினர்ஸ்க்கும் சரி இது தெரிஞ்ச விஷயம் தான். நம்பர் சிஸ்டம் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கும். நம்பர் சிஸ்டம்ஸ்னால் என்ன, அது நம்பர் சிஸ்டம்ஸ் எப்படி மற்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்ற டாபிக்ஸை படிக்கிறதுக்கு நமக்கு எப்படி அது புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேசிக்ஸாக இன்டீஜர்ஸ்னால் என்ன, ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, காம்போசிட் நம்பர்னால் என்ன, ப்ரைம் நம்பர்னால் என்ன, அதுக்கப்புறமா ஜீரோ எப்படி நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ்னு சொல்கிறோம், ஒன்று எப்படி நம்ம நெய்தர் ப்ரைம் நார் க்ரோ ப்ரைம்னு சொல்கிறோம், இட் இஸ் நெய்தர் ப்ரைம் ஆர் காம்போசிட் நம்பர்னு சொல்கிறோன்றதை பற்றி சொல்கிறது தான் இந்த நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டத்தில் அடுத்தது நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்னு போவாங்க. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் அசோசியேஷன் லா ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு நம்பர் சிஸ்டத்தோட எல்லா நம்பர் சிஸ்டத்துக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் இதில் படிப்பீங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸை படிக்கிறது மூலயமா உங்களால் அடுத்தடுத்த வர டாபிக்ஸை ஈஸியாக புரிஞ்சிக்கவும் கிளியர் பண்ணவும் முடியும். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்ததா HCF அண்ட் LCM. HCFனா என்ன, LCMனா என்ன? SCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதான் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது சிம்பிளாக அப்ரிவேட் பண்ணி சொல்கிறது. ஆனால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா ஒரு 4 நம்பர் அதிகமாக காமனாக அவங்களால் மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு நம்பரை HCFன்னு சொல்லுவாங்க. LCMன்றது ஒரு 4 நம்பருக்கு காமனாக இருக்கிற ஒரு மல்டிபிள். இப்போ 4, 6, 8 இதுக்குமே காமனான லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆக இருக்கும். அதே இந்த 4, 6, 8க்கு மோஸ்ட் அதாவது HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதிகமாக 24ஆக இருக்கும். சரிங்களா? 24ன்றது 8ஆலையும் டிவைட் பண்ணலாம், 6ஆலையும் டிவைட் பண்ணலாம், 4ஆலையும் டிவைட் பண்ணலாம். அது HCFன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த HCF அண்ட் LCM பற்றி படிக்கிறது HCF அண்ட் LCMல வரும். பேசிக்லி HCF அண்ட் LCM டேரெக்டாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட. பட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது மூலயமா உங்களால் அடுத்தடுத்த சம்ஸ்க்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் வருது பார்த்தீங்களா, இதுக்கு உங்களுக்கு இந்த HCF LCMமும் நம்பர் சிஸ்டத்தில் நீங்கள் படிக்கிறதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிம்பிளிஃபிகேஷன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் இருக்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 270 ஃபார் எக்ஸாம்பிள் 270 ப்ளஸ் A ஆர் ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ப்ளஸ் சம் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அந்த கொஸ்டின் மார்க் கொடுத்த இடத்துல என்ன நம்பர் வரும்ன்றதை அவங்ககிட்ட கேட்பாங்க. அதான் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் அசோசியேஷனில் வச்சுட்டு உங்களை கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி இருக்கும் ஃபார்மான்னு பார்த்தீங்கன்னா, A² + B² டிவைடட் பை A² - AB + B² அப்படின்ட்டு இருக்கும். அந்த A³ அது கியூப் ரூட்லேயும் இருக்கலாம், ஸ்கொயர்லேயும் இருக்கலாம். அப்போ நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்றது பொறுத்து இருக்குது. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஈக்குவேஷனோ இல்லை ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலா மாதிரி ஒன்று கொடுத்துட்டு உங்களை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த இடத்துல அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது என்ன ஐடென்டிட்டின்னு யோசிக்கணும். அந்த ஐடென்டிட்டின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது இதில் தான் இருக்கும். இந்த ஐடென்டிட்டி தான் உங்களை சிம்பிளிஃபிகேஷனில் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் எடுத்து போடுவீங்க. இந்த ஐடென்டிட்டி என்ன சார் ஐடென்டிட்டி? நீங்கள் அசோசியேட்டிவ் லாவை பற்றி சொன்னீங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை பற்றி சொன்னீங்க. இது 2 மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இன்னும் நிறைய ஐடென்டிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் A + B ^ 3 அப்படின்னு இருக்குது. A + B ^ 3 என்ன ஃபார்முலா? A + B ப்ராக்கெட்டில் A² - AB + B². ஆனால் அது ஃபார்முலாவில் எக்ஸாமில் கேட்குறது எப்படி கேட்பாங்கன்னா, இந்த A + B ஃபார்முலா A + Bன்றது ஆன்சரில் வர மாதிரியும், இந்த மற்ற ஈக்குவேஷன்ஸை உங்களுக்கு இதுவாக கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் அந்த டைமில் யோசிக்க மாட்டாங்க. இப்போ 5 × 5 × 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், அதை உடனே 5³ பார்க்க மாட்டாங்க. அந்த இடத்துல உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த சென்ஸ் வரணும்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருந்தா தான் அந்த சிம்பிளிஃபிகேஷன், அந்த நாலேஜ், அந்த சென்ஸ் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது 3மே இன்டர்லேட் பண்ணி படிக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறோம். இது 3 மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா வரதை இன்டர்லேட் பண்ணி படிக்கிறதும் உங்களுக்கு நல்லது தான். இப்போ நம்பர் சீரிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் எவ்வளோ பார்த்துருப்பீங்க நீங்கள்.
ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது வந்து ஒரு நம்பர் திடீர்னு எண்டில் மிஸ் ஆகிருக்கும், அந்த மிஸ் ஆகிற நம்பர் என்னன்றது உங்களுக்கு கேட்பாங்க. அது நடுவுலையும் மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை எண்ட்லேயும் மிஸ் ஆகிருக்கலாம், எங்கே வேணாலும் மிஸ் ஆகிருக்கலாம், ஏன் ஃபஸ்ட் நம்பர் கூட மிஸ் ஆகிருக்கலாம். அது எப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஏ அதாவது ஏபிசிடின்னு போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ பி வந்து ஏக்கு எப்படி ரிலேட்டடாக இருக்கலாம், ஏ ப்ளஸ் டியாக இருக்கலாம், இல்லை ஏ மைனஸ் டியாக இருக்கலாம், டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கலாம், இல்லை இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கலாம், இல்லை மல்டிபிளாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து எக்ஸ்போனண்ட்டாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால அது ரிலேட் ஆகிருக்கு. அது என்னன்றது நீங்கள் பார்த்து ஒன்றே தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் இந்த நம்பர் சீரீஸ்க்கும் நம்பர் சிஸ்டமுக்கும் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன். இது மூணுமே நீங்கள் நம்பர் சிஸ்டத்தில் படிப்பீங்க. அது நீங்கள் நம்பர் சீரீஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், எப்படி வந்து ஒரு டாப்பிக்கில் இருக்கிறது இன்னொரு டாபிக் அப்ளிகபிள் ஆகுன்றது. நீங்கள் இது படித்து புரிஞ்சுக்கிறது மூலமா எந்த ஒரு எக்ஸாம் நடந்தாலும் நீங்கள் டக்குன்னு அந்த வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு எழுத முடியும். இது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் தெரியுமா? மெயினாக எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இது படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குற போது நீங்கள் ஈஸியாக எழுதலாம். பேங்கிங்கில் மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி ஜேஇலையும் கேட்பாங்க, வேறு இதில் கேட்பாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இது படிக்கிறது மூலிமா அது ஒரு எக்ஸாம் நீங்கள் ஒரு வாட்டி இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறமா இது எந்த எக்ஸாமில் கேட்டாலும் உங்களால் அதுக்கான ஈஸியாக பதில் சொல்லிட முடியும். ஸோ அதனால் இது படிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ்போனென்ட், ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் கொடுக்குறது தான் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் சொல்லுவாங்க. அதுக்கும் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ரூட் ஆஃப் 6 × ரூட் ஆஃப் 6 × ரூட் ஆஃப் 6 ரூட் ஆஃப் 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்பாங்க. ஐடென்டிட்டி படி பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிட்டியில் அதுதான் படிப்பீங்க. இப்போ இதுவும் ஸ்கொயர்ஸ்க்கும் கியூப் ரூட்ஸ்க்கும் ரிலேட்டட் தான். எப்படி நான் ரூட்டு சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் சொல்கிறேனோ அதுக்கும் அதில் இருக்கிற இதுக்கு அப்ளை ஆகிற நிறைய ஃபார்முலாஸ் இதுக்கும் அப்ளை ஆகும். இந்த ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் ரூட்டுன்றது வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்டு, அந்த ஸ்கொயரும் கியூபும் எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு நம்பரும் பர்ஃபெக்டான ஸ்கொயராக இல்லையான்னு பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதை வச்சு அதோட ஸ்கொயர் ப்ராப்பரான வேல்யூ என்ன வருன்றது உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ வந்து எப்படி முடியுதுன்றதை வச்சு அது ப்ராப்பரான ஸ்கொயராக இல்லையான்றதை நம்ம சொல்லிடலாம். இப்போது ஒரு ப்ராப்பரான ஸ்கொயர் வந்து 2, 3ல் முடியாது. அப்படி 2, 3ல் முடிஞ்சிச்சுன்னா அது ப்ராப்பரான ஸ்கொயர் கிடையாது. நீங்கள் அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு ப்ராப்பரான ஸ்கொயருக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும். எப்படின்னா இப்போது 100ன்றது ஒரு ப்ராப்பரான ஸ்கொயர். 100 அதாவது 10 ஸ்கொயர்ன்றது 100 சரிங்களா. ஆனால் அதே 1000ன்றது ப்ராப்பரான ஸ்கொயர் கிடையாது. ஏன்னா 1000ல் 3 ஜீரோ இருக்குது. ஆட் நம்பராக ஜீரோ இருந்துச்சுன்னா அது வந்து நாட் அ ப்ராப்பர் ஸ்கொயர். அதே ஈவன் நம்பராக ஜீரோ இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பரான ஸ்கொயர். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100ன்றது ஒரு ப்ராப்பரான ஸ்கொயர், ஏன்னா 2 ஜீரோ வரும். 1000ன்றது இம்ப்ராப்பர் ஸ்கொயர், ஏன்னா அதில் 3 ஜீரோ வரும். அதே 10,000ன்றது ப்ராப்பரான ஸ்கொயர், ஏன்னா அதில் 4 ஜீரோ வரும். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தால் அது ஒரு ப்ராப்பரான ஸ்கொயர் நம்பர். ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இல்லை அப்படின்னா அது ஒரு இம்ப்ராப்பர் ஸ்கொயர் நம்பர்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எப்படி வந்து யூனிட் டிஜிட் முடிஞ்சிருக்கிறத வச்சு அது ஒரு ப்ராப்பரான ஸ்கொயராக இல்லை கியூபான்றது உங்களால் சொல்ல முடியும். ஏன் கியூப் ரூட் கண்டுபிடிக்கும் போது கூட நீங்கள் அந்த எந்த யூனிட் டிஜிட் வருதுன்றதை வச்சு அந்த இடத்துல யூனிட் டிஜிட் அது ப்ராப்பராக கியூப் ரூட் கண்டுபிடிச்சி வர போகிற அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்னன்றதையும் அந்த நம்பரையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது என்னன்றது நான் சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் ஒரு நம்பருக்கு அதாவது 73 ஒரு நம்பர் கொடுக்குறாங்க உங்ககிட்ட, உங்களுக்கு வந்து அந்த நம்பரோட ஸ்கொயர் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்குது. அது என்னன்றதையும் நான் இந்த கிளாஸ் முடியும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக அதை எழுதலாம். அது மட்டும் இல்லை, ஈஸியாக நீங்கள் பண்ணுறது டைம், அதை உங்களுக்கு மெயினாக ஈஸியாக பண்ணணும்னு நான் சொல்கிறது டைம் தான். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாமில் உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றது தான் பிரச்சனை. உங்களுக்கு வந்து இதே ப்ராப்ளம்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டைம் லிமிட் எதுவுமே பண்ண சொன்னால் நீங்கள் எல்லாருமே பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த டைமுக்காக தான் நான் வந்து இந்த ஷார்ட்கட் மெத்தட் சொல்ல போகிறேன் அடுத்தது. அது உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கும்போது மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸில் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன், பார்ட்னர்ஷிப்ஸ், இந்த ஆவரேஜஸ்ன்றது நம்ம இதோடையும் பார்க்கலாம். இந்த டாபிக்ஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா பர்சன்டேஜஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். பர்சன்டேஜ்னால் என்ன? பர்சன்ட்ன்றது 100க்கு எவ்வளோ, அதான் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்சன்டேஜ் டாபிக்ஸ்ன்றது உங்களுக்கு மெயினாக யூஸ் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அது வந்து இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, இல்லை ஒருத்தர் வந்து இதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு, இத்தனை பர்சன்டேஜ் வருது, ஆனால் இவ்வளோ மார்க் எடுத்திருந்தாருன்னா அவர் பாஸ் ஆகிருப்பார், அப்போ பாசிங் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ பாசிங் பர்சன்டேஜ் அப்படின்றது நீங்கள் இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை வச்சு நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த பர்சன்டேஜஸ்ன்றது மற்ற டாபிக்ஸ் கூட எப்படி சார் ரிலேட்டட் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பர்சன்டேஜஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் என்ன?
லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ அதை பற்றி படிக்கிறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஒரு பொருளை நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க, இவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறீங்க, அப்போ உங்களுக்கு லாபம் பர்சன்டேஜ் எவ்வளோ. அந்த இடத்துல நான் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்களா பர்சன்டேஜ்னு வந்துடுச்சு. உங்களுக்கு கேள்வி அப்படி தான் கேட்பாங்க, இவருக்கு எவ்வளோ லாப பர்சன்டேஜ் வந்திருக்கு இல்லை எவ்வளோ நஷ்ட பர்சன்டேஜ் வந்து தான் கேட்பாங்க. இந்த பர்சன்டேஜ்ன்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட ஹைலி ரிலேட்டபிள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ன்றதும் பர்சன்டேஜஸும் ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணி படிக்கலாம். 10%ன்றது 1/10 சொல்லலாம், இல்லை 1:10 ரேஷியோன்னு சொல்லலாம். அதனால் இந்த ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸும் பர்சன்டேஜஸையும் நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணி நிறைய விஷயத்துக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளிகபிளாக ஃபார்முலா நம்ம ஒரு கொஸ்டின் பர்சன்டேஜில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நல்ல நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினே நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு இதுவாக ரிலேட் பண்ணி அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு எழுதலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் அது மூலியமாக நீங்கள் இது புரிஞ்சுக்கிறது மூலிமா இதையும் புரிஞ்சுப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் டவுட் இருக்குது, எனக்கு இந்த கொஸ்டின் வந்து பர்சன்டேஜஸில் போடுறத விட இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் போடலாம்னா நீங்கள் இந்த பர்சன்டேஜை ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணியும் போடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ். மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள்கிட்ட அரிசி, நீங்கள் ஒரு கடை வியாபாரியாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட வந்து அரிசியை வந்து நீங்கள் விற்கிறீங்க. 2 விதமாக அரிசி இருக்குது. ஒரு அரிசி வந்து அதிகமான விலை, இன்னொரு அரிசி வந்து ரொம்ப கம்மியான விலை. நீங்கள் இந்த 2 அரிசியும் சேர்த்து கலப்படம் பண்ணி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கலப்படம் பண்ணி விற்கிற இந்த அரிசி எந்த ரேஷியோவில் கலக்கணும், அப்படி கலக்கிறத என்ன ரேட்டில் விற்றா உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும். இப்போ புரியுதா எப்படி இது வந்து மற்றதுக்கு ரிலேட்டபிளாக இருக்குன்னு? எந்த ரேஷியோவில் நீங்கள் கலக்குறீங்கன்றது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் படிப்பீங்க, எவ்வளோ லாபம் வரும்ன்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் படிப்பீங்க. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கான்செப்ட் வந்து பர்சன்டேஜஸில் இருக்கும். ஒரு டாப்பிக்கில் இருக்கிற கேள்வி எப்படி மீதி டாபிக் ரிலேட் ஆகுதுன்றது பார்க்குறீங்களா? இப்போ புரியுதா எதனால நான் வந்து இதெல்லாம் சேர்த்து படிக்கணும்னு நான் சொல்கிறேன்னு? இது நீங்கள் சேர்த்து படிக்கிறது மூலியமாக உங்களுக்கு வந்து கான்செப்ட் ரொம்ப நல்லா புரியுங்க. கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த சம்மாக இருந்தாலும் அது ஈஸியாக ஓட்டுறது மட்டும் இல்லாமல் டைமில் போடலாம், ரொம்ப கம்மியான டைமில் போடலாம். அதுக்கான பெஸ்ட் கோச்சிங்கை நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னால் 3-4 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழித்து லாபம் வருது, அந்த லாபத்தை அவங்களுக்குள்ளே எப்படி பங்கு போட்டுப்பாங்கன்றதை சொல்கிறது பார்ட்னர்ஷிப். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் கேள்வி கேட்பாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வேறு வந்து எப்படி நீங்கள் லாபத்தை பங்கு போடுறாங்கன்றது டைரெக்டாக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்ளிகபிள் ஆகும். அந்த இடத்துல இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் டைரெக்டாக பார்ட்னர்ஷிப்புக்கு அப்ளை ஆகும். இந்த 3 பேர் நான் சொன்னீங்களா, இல்லை நடுவில் ஒருத்தர் போயிடுறாரு, அதாவது அவரோட லாபத்தை அதாவது அவரோட பங்கு எடுத்துகிட்டு நடுவில் போயிடுறாரு, இல்லை இன்னொருத்தர் வந்து புதுசாக வந்து சேர்றாரு. அப்படி சேரும் போது அவங்களுக்கு எவ்வளோ பங்கு கொடுக்கணுன்றது சொல்கிறதுக்கும் அதை சொல்கிற மாதிரியும் கேள்விகள் எதுவும் கேட்கப்படலாம். அதுக்கும் நீங்கள் வந்து இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் சம்ஸை ஒரு சில சமயத்தில் பர்சன்டேஜ் வச்சும் பண்ணலாம். ஏன்னா அவங்க கேட்குற கேள்வியை வந்து பர்சன்டேஜில் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நான் ஆவரேஜஸ் கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜஸ் கூட மற்ற மாதிரி ஒரு சில அன்ரிலேட்டட் டாபிக்ஸ் போட்டிருப்பேன். இந்த ஆவரேஜஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3-4 நம்பர் சேர்த்து கொடுத்துட்டு இந்த 4 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க, அதுதான் ஆவரேஜ். ஆனால் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு கிளாஸில் 40 பசங்க இருக்காங்க, அந்த 40 பசங்களோட வெயிட்டு ஆவரேஜ் வெயிட் இவ்வளோ, அப்போது ஒரு டீச்சரோட வெயிட் சேரும் போது ஆவரேஜ் வெயிட் வந்து இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ அந்த டீச்சரோட வெயிட் என்னன்னு உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் வந்து இந்த சம்ம ஒன்ஸ் ஆவரேஜஸ் ஃபார்முலா தெரிஞ்சினாலும் போடலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கும் இருக்குது, அது என்னன்றது நம்ம ஆவரேஜஸில் போகும்போது டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த ஆவரேஜஸ் எப்படி நீங்கள் மற்றதோட ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவரேஜ் வந்து மெயினாக வந்து பர்சன்டேஜ் ரிலேட்டடாக ஒரு சில சமயம் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ வந்து ஆவரேஜ் இன்க்ரீஸ் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமான அந்த வேல்யூ என்னன்னு கேட்பாங்க உங்ககிட்ட. அப்போது இந்த ஆவரேஜஸ் பர்சன்டேஜஸோட எப்படி ரிலேட் ஆகுதுன்றதை இது மூலிமா பார்க்கலாம். அதுக்கு அடுத்த டாபிக்ஸ்லாம் பாருங்களேன், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அண்ட் ஏஜஸ். இந்த ஆவரேஜஸையும் நான் இதையும் எதுக்காக மெயினாக சேர்த்து எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சமயம் இதெல்லாம் அனானிமஸ் டாபிக் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிலேட் பண்ணாத முடியாத மாதிரி டாபிக் மாதிரி இருக்கும், செப்பரேட் டாபிக் மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஏஜஸ்னால், இப்போது அப்பாவுக்கு இவ்வளோ வயசாகுது, பையன் வந்து அப்பாவை விட 3 மடங்கு அவரோட வயசு கம்மி அப்படின்வாங்க. 5 வருஷம் கழிச்சு பையனோட வயசு எவ்வளோவா இருந்தால் அப்போ அப்பாவோட வயசு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இதான் வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஏஜஸ். இது ஒன்றும் இல்லை, ப்ராப்பரான ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அந்த ப்ராப்பரான ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதை நம்ம அந்த கிளாஸ் போகும்போது நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சில சமயம் மெயினாக இந்த ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆஃப் ஏஜஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து ஆவரேஜோட ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாவோட வயசு இவ்வளோ, பையனோட வயசு இவ்வளோ, இந்த குடும்பத்தோட மொத்த ஆவரேஜ் ஏஜ்ன்றது இவ்வளோ. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்களோட அம்மா அவங்களோட ஏஜ் என்னன்றது கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆவரேஜஸையும் இதையும் ரிலேட் பண்ணி படிக்கலாம். சரிங்களா?
அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ்னால் ரேண்டமாக வந்து ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ரேண்டமாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு நீங்கள் அதை ஒரு ப்ராப்பரான ஈக்குவேஷனாக அதை ஃபார்ம் பண்ணி எழுதுறது ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் நம்பர்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் ஒரு சில சமயம் ஆவரேஜஸோட ரிலேட் பண்ணலாம். அது என்னன்றது நம்ம இந்த டாபிக் உள்ள போகும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு இதான் வந்து இந்த டாபிக்ஸ் நான் எதுக்காக மெயினாக இந்த டாபிக்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக இந்த டாபிக்ஸ் வாங்க. இந்த டாபிக்ஸ்லாம் நான் மெயினாக எதுக்காக ரெட் கலரில் எழுதியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த டாபிக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த டாபிக்ஸ் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 கொஸ்டின் வச்சு ஈஸியாக போட்டுடலாம். எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் குறைஞ்சது 3-4 கேள்வி இதிலேருந்து கேட்பாங்க. பேங்கிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, SSCGL இருந்தாலும் சரி, RRBயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. ஏன் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்கன்னா உங்கள் ரியல் லைஃப்லையும் இந்த டாபிக்ன்றது நிறைய இடத்துல அப்ளிகபிள் ஆகும். ஒருத்தருக்கு வந்து ஒரு நாளில் இவ்வளோ வேலையை முடிக்க முடியும், அப்போது இந்த மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது கேள்வி தான் டைம் அண்ட் ஒர்க். இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி கேட்பாங்க, இதுலேருந்து என்னென்ன மாதிரி மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க 2-3 பேர் சேர்ந்து, நடுவில் ஒருத்தர் விட்டுட்டு போயிடுறாரு, அதனால் எவ்வளோ கால தாமதமாகும் அப்படின்றது கேட்குற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 3-4 பேர் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து இன்னும் 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, அப்போ வந்து அந்த எவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை முடிப்பாங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அண்ட் வேஜஸ். இந்த டைம் அண்ட் ஒர்க்கு ரிலேட்டடான டாபிக் தான் இந்த ஒர்க் அண்ட் வேஜஸ். இந்த ஒர்க் அண்ட் வேஜஸ்ன்றது டைம் அண்ட் ஒர்க்கு ரிலேட்டடான டாபிக் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ சம்பளம், அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவர் இந்த வேலையை மொத்தமாக முடிக்கிற போது அவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றத கனெக்ட் பண்ணுறது தான். அதே வந்து 3-4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுற போது அவங்களுக்கு அப்போ அந்த சம்பளத்தை எப்படி பிரித்து கொடுக்குறது சொல்கிறது தான் இந்த ஒர்க் அண்ட் வேஜஸ். இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் நான் சேர்த்துருப்பேன். என்ன சார் நீங்கள் பைப்ஸ் அண்ட் சிஸ்டத்தை போய் நீங்கள் இது கூட சேர்த்துருக்கீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இது டோட்டலி அன்ரிலேட்டடாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அன்ரிலேட்டட் கிடையாது, ரிலேட்டட் தான். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் டைம் அண்ட் ஒர்க்கும் ரிலேட்டட் தான். ஒரு பைப்புன்றது ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த பைப் செய்கிற வேலை. அப்படி தான் நம்ம வந்து இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் டைம் அண்ட் ஒர்க்குன்ற வேஜஸை ரிலேட் பண்ணி படிக்கிறோம். ஸோ ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, இப்போ டேங்க்கு அடியில் ஒரு ஓட்டர் இருக்குது, அதனால் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு, அப்போ அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதை சொல்கிறது இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இதை வந்து நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் அண்ட் வேஜஸோட ரிலேட் பண்ணி படிக்கலாம். அப்படி படிக்கும் போது உங்களுக்கு வந்து கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். அது என்னன்றது அந்த டாபிக்ஸில் போகும்போது அந்த கான்செப்ட்டை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுவும் அடுத்தது முக்கியமான ஒரு டாபிக் தான். இதில் பார்த்தீங்கன்னா டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெயின்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ். இதுவும் வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான். இதில் பார்த்தீங்கன்னா டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெயின்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி இன்டர்ரிலேட்டட். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இது ஒன்றும் இல்லை, ஒரு கார் இந்த வேகத்தில் போயிட்டுருக்கு, இந்த இவ்வளோ டைமில் இந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமில் கிராஸ் பண்ணும். ஒரு கார் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு, இந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமில் கிராஸ் பண்ணணும்னு சொல்கிறது டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ். இது வந்து டைமும் ஸ்பீடும் எப்படி வந்து ரிலேஷனு, இந்த டைம் ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸோட எப்படி ரிலேஷனு அப்படின்னு சொல்கிறது இந்த டாப்பிக்கில் நீங்கள் படிப்பீங்க. அந்த பேசிஸ் தான் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெயினும் இந்த டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஒன்று அந்த ட்ரெயினோட லெங்க்த்தை நீங்கள் டிஸ்டன்ஸோட ஆட் பண்ணுவீங்க. அதான் இதுக்கும் அதுக்கு ஒரு வித்தியாசம். மற்றபடி மற்றது எல்லாமே இது ரெண்டுக்குமே காமன் தான். நான் என்ன சொன்னேன், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸும் ட்ரெயின்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயும் காமன்னா ஒன்று இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸோட ஆட் பண்ணுவீங்க. அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெயின்ஸை அட்டன் பண்ணலாம். இன்னொன்று 2 ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டு இருக்கு. அப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது அது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்பாங்க. அது வந்து 2 ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தால் எப்படி எவ்வளோ டைம் ஆகும், அந்த ஃபார்முலா எப்படி வேரி ஆகும், அதே 2 ட்ரெயினும் சேம் டைரக்ஷனில் போனால் அந்த ஃபார்முலா எப்படி வேரி ஆகுன்றதை பற்றி டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலாஸ் இருக்குது. பட் கான்செப்ட் ஒன்று தான். அது என்னன்றது அந்த டாபிக்ஸில் போகும்போது பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் டைம்ஸ் அண்ட் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸும் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிலேட்டட் தான். வேறு ஒன்றும் இல்லை, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் அதிகமாக ஸ்ட்ரீமுக்கும் ஸ்பீட் இருக்கும். நீங்கள் போட்டை வந்து இதை போட்டுனா வேறு ஒன்றும் இல்லை, படகை வந்து ஒரு ரிவரில் ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு ஆற்றுல ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அந்த ஆற்றுல வந்து அந்த ஓட தண்ணி போயிட்டுருக்கிறதுனால அது வந்து எதிர் திசையில் போனாலும் சரி, நீங்கள் வந்து அதே திசையில் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேகம் கூடவும் இறங்கவும் செய்யும். அப்படி கூட இறங்குற செய்கிறத வந்து இந்த டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸோட ரிலேட் பண்ணி நீங்கள் படிப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, உங்கள் படகோட வேகம் இவ்வளோ, எதிர் திசையிலேருந்து வந்து வந்துட்டுருக்கு, தண்ணி வந்துட்டுருக்கு, அப்போ வந்து அந்த தண்ணி வர வேகம் இவ்வளோ, அப்போ உங்கள் இந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத கேட்பாங்க.
ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தான். ஆனால் என்ன அந்த டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தண்ணியோட ஓடையோடு சேர்த்து போகுது, அப்ஸ்ட்ரீம்னா ஓடைக்கு எதிர்த்தாப்புல வர்றது. அப்படி வரும்போது அந்த ஸ்பீடுன்றது மைனஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகக்கூடும். அதை வந்து ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா போடுவீங்க. அது வந்து வெரி மச் சிமிலர் டு திஸ் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். பட் நம்ம இந்த டாப்பிக்குள்ளே போகும்போது ஒரு தனித்தனி எக்ஸாம்பிள் வச்சு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்பர் சிஸ்டத்தில் ஆரம்பித்து சிம்பிளிஃபிகேஷன், HCF and LCM, நம்பர் சீரிஸ், சர்ச் அண்ட் இண்டிசஸ், ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ், இதெல்லாம் எப்படி இன்டர்ரிலேட்டட்னு பார்த்தோம். இதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக சம்ஸ் வரும்போது நீங்கள் இதை அப்ளை பண்ணி இது ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ், பார்ட்னர்ஷிப், இது மூணும் எப்படி இந்த 5 டாப்பிக்கும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட்ன்றதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக ஆவரேஜஸும் இந்த டாபிக்ஸ் எப்படி ரிலேட்டட், ஆவரேஜஸ் இந்த டாப்பிக்கோட எப்படி ரிலேஷன்றதையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான டைம், ஒர்க் அண்ட் வேஜஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். டைம்னா வேலை, அது செய்யக்கூடிய அந்த நேரம், அது வேஜஸ்னா அது கூடிய கூலி. அதே மாதிரி பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னால் ஒரு பைப்பு ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும். சிஸ்டம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டரை கண்டெயின் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளோதான், ஒரு டேங்க் மாதிரி, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தபடியாக டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம். ட்ரெயின்ஸ் பார்த்தோம். அதே வந்து டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெயின்ஸுக்கு எப்படி எடுப்பாங்கன்றதை பார்த்தோம். அது வரும்போது போத் அண்ட் ஸ்ட்ரீம்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கியூபாய்டு அதை வச்சு நீங்கள் வந்து வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றது சொல்கிறது தான் வந்து வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா டாபிக். கியூபாய்டுன்றது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். 3 dimensional view of a square is called as a 3 dimensional view of a square is called as a cube. அதே வந்து 3 dimensional view of a rectangle is called as a cuboid. சரி, புரியுதுங்களா? இப்போ அது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் வந்து ஒரு அதோட வால்யூம் என்ன, சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் இந்த கியூபாய்டுன்றது வந்து ரொம்ப சிம்பிளான டாப்பிக்குங்க. இவங்க வந்து மோஸ்ட்லி எப்படி தெரியுமாங்க கேட்பாங்க? சிலிண்டரை பற்றி கேட்பாங்க, இல்லைனா சிலிண்டர் கோனை வச்சு கேட்பாங்க. ஒரு சில சமயம் வந்து சிலிண்டரிக்கல் ஷேப்பில் ஒன்று இருக்குது, அதை சுற்றி பெயிண்ட் அடிக்கிறீங்க. பெயிண்ட் அடிக்கிற போது அதுக்கு ஒரு பெயிண்ட்டுக்கு இந்த ஏரியா கவர் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு செலவாகுது. அப்போ டோட்டலாக எவ்வளோ காசு செலவு பண்ணுவீங்க கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்பீங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கூட ஒரு ஏரியா பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு ஆகுதோ அதை மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ போடுவீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது வேறு மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் பாண்ட் இருக்குது, அந்த பாண்டை சுற்றி பேமெண்ட் போகுது, அந்த பேமெண்ட்டோட லெங்க்த்து இவ்வளோ. அப்படி இருக்கும்போது பேமெண்ட்னா ஒன்றும் இல்லை, நடந்து போகிற அந்த பாதை, அந்த பாதையோட லெங்க்த் எவ்வளோன்னு கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த பாதையோட டோட்டல் ஏரியா என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்கொயரை வந்து வரைஞ்சிக்கிட்டு இது பண்ணிவிட்டு பண்ணணும்னு இல்லை. இதுக்கு ஃபார்முலா, அந்த ஏரியா ஃபார்முலாஸ் இருக்குது, அதை நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வேறு என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கியூபையோ ஒரு கியூபையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டையோ உருக்கி இன்னொரு ஆப்ஜெக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் எத்தனை ஆப்ஜெக்ட் பண்ணலாம், அந்த ஆப்ஜெக்டோட வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்குன்றது மாதிரி ரிலேட்டடாக கேள்வி கேட்கலாம். இது வந்து வால்யூம்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கிற கேள்வி. ஆனால் இது மட்டும் நான் ஏன் வந்து பச்சை கலர் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் இன்டர்ரிலேட் பண்ண முடியாது இந்த டாபிக்ஸ் கூட. இது வந்து ஒரு தனி டாப்பிக்காக தான் படிக்கணும். இதில் வர அந்த ஃபார்முலாஸாக இருக்கட்டும், இதில் வர அந்த கான்செப்டாக இருக்கட்டும், அது நம்ம தனி டாப்பிக்காக தான் படிக்கணும். பட் மேபி சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம வந்து இந்த இருக்கிற டாபிக்ஸ் யூஸ் ஆகலாம். சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு இந்த இருக்கிற டாபிக்ஸ் இந்த இடத்துல யூஸ் ஆகலாம். இந்த ஸ்கொயர்ஸ் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா πRL அப்படின்னு ஃபார்முலாஸ் இருக்கும், 1/3 πRL. அந்த டைமில் சிம்பிளிஃபிகேஷனுக்கு இந்த இடத்துல இருக்கிற ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் யூஸ் ஆகும் அந்த இடத்துல. பட் இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு தனி டாப்பிக்காக தான் நம்ம படிப்போம். மற்ற டாபிக்ஸ் கூட அது அவ்வளோ சீக்கிரமாக இன்டர்ரிலேட் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் இன் ட்ரிக்னாமெட்ரி. ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரின்றது வேறு ஒன்றும் இல்லை, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பற்றி படிப்பீங்க. ட்ரிக்னாமெட்ரின்னு நிறைய பேர் பயந்துருவாங்க, சார் sin ஸ்கொயர் + cos ஸ்கொயர் அதெல்லாம் போகணும், அந்தளவு டீட்டெயிலாக படிக்க மாட்டீங்க. பட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்ப்பீங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அண்ட் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் பார்ப்பீங்க. ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ்னால் tan 30, tan 45, tan 60. அதே மாதிரி சைனுக்கான வேல்யூ, நீங்கள் சைன் அண்ட் காஸ்க்கான வேல்யூ தெரிஞ்சிட்டாலே போதும். அதை வச்சு டேனோட வேல்யூ, காட்டோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரினா நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ட்ரிக்னாமெட்ரிக் இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிக்க வேணாம். பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ். ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் sin 30, sin 45, sin 90, இதுக்கெலாம் என்னென்ன வேல்யூ வரும், அதை வச்சுட்டு எப்படி நீங்கள் காசுக்கு என்ன வேல்யூ வரும், அதை வச்சுட்டு எப்படி நீங்கள் மற்ற டேனுக்கு காட்டுக்கு என்னென்ன வேல்யூ வரும்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஏன்னா அந்த வேல்யூஸ் வச்சு தான் நீங்கள் அடுத்தது ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்ப்பீங்க. இது ரெண்டுமே ரிலேட்டட் தான். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை,
ஒரு கார் வந்து ஒரு டவரோட பார்த்து வந்துட்டு இருக்கு. அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த கார்லேருந்து இந்த டாப் ஆஃப் த டவர் வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டவரோட ஹைட் என்னன்னு கேட்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த காருக்கும் அந்த டவருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸோட ஹைட் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதை வச்சு அந்த டவரோட ஹைட் என்னன்னு சொல்லணும். இதை வந்து ஒரு டயக்ராமாக நான் உங்களுக்கு இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இதை வந்து இந்த இடத்துல ஒரு டயக்ராமாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து டவரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கார் வந்துட்டு இருக்கு சரிங்களா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதை வச்சு இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் உங்களுக்கு சொல்லிடுறாங்க. இதை வச்சு இந்த டவரோட ஹைட் என்னன்னு உங்களுக்கு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல டேனோட வேல்யூ அப்ளை பண்ணி இந்த ஹைட் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. அது டேன் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, ஒவ்வொரு டாப்பிக்கை பொறுத்து அது மாறலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்க போகிற புதுசான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 டாபிக் தான் பார்ப்பீங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இந்த இடத்துல ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கான எக்ஸாம்பிள் இதுதான். ஒரு டவர் இருக்குது, ஒரு கார் வந்து அதை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த காருக்கும் அந்த டவருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துட்றாங்க, அதுக்கான ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு அந்த டவரோட ஹைட் என்னன்னு கேட்பாங்க. ஒரு சில சமயம் டவர்லேருந்து ஒரு கார், அந்த டவர் மேலே நீங்கள் நிற்கிறீங்க, ஒரு கார் வந்து டவர்லேருந்து போயிட்டுருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு அந்த டவரோட ஹைட் என்னன்னு தெரியும். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்றது இங்கே இருக்கும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்றது இங்கே இருக்கும். இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருவாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வச்சு என்ன டிஸ்டன்ஸ் போயிருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்ளை பண்ணுறதுனால, ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸையும் ட்ரிக்னாமெட்ரியை சேர்த்து படிப்போம். அதுவும் ட்ரிக்னாமெட்ரி பார்த்துட்ட பிறகு தான் நம்ம ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியான டாபிக், ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற டாபிக். ஒன்ஸ் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். எதுக்காக நான் இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்றது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். அது என்ன வேணா இருக்கலாம். டேட்டா உங்களுக்கு வந்து எப்படி கேட்பாங்க அந்த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சமயம் பார் சார்ட்டாக கொடுப்பாங்க, ஒரு சில சமயம் பை சார்ட்டாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி சார்ட்ஸை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு வேல்யூ வந்து நீங்கள் எடுத்து அதுலேருந்து கேள்வி கேட்டு உங்களை பதில் சொல்ல சொல்லுவாங்க. ஒரு சார்ட்டை கொடுத்துட்டு, ஒரு பார் சார்ட்டை கொடுத்துட்டு, இந்தந்த வேல்யூ இந்தந்த இயருக்கு இந்த கம்பெனியில் இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சில சமயம் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக்ஸ் வந்து மற்ற டாபிக்ஸோட ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேரியேஷனை பர்சன்டேஜ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டக்குன்னு அந்த சார்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு இந்த பர்சன்டேஜ் வச்சு டக்குன்னு இந்த வேல்யூ போடணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது ஈஸியாக இருக்கும். பட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து மெயினாக ப்ராக்டிஸ் தான். ஒரு வேல்யூ கொடுத்தோடனே டக்குன்னு உங்களுக்கு புரியணும். அது புரிஞ்சால் தான் உங்களால் பேங்கிங் எக்ஸாமில் அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மொத்த கேள்வி அது கிட்டத்தட்ட 5-6 கேள்வி வரும். 3 நிமிஷத்தில் போடணும் அப்படின்னா எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து பெட்டர். அப்போ தான் உங்களால் அந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் அந்த கேள்வியும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு அடுத்தபடியாக கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ் ஒன்றும் இல்லை, சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் நடுவில் இவ்வளோ ஆங்கிள் இருக்குது, அது வந்து அப்போது என்ன டைம் இருக்குன்றதை சொல்கிறது. இதே கேலண்டர்ஸ் ரிலேட்டடாக சொல்லணும்னா ஒரு எப்படி கேலண்டர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேதி வந்து இந்த கிழமை அப்படின்னா இதுக்கப்புறமா 3-4 மாதம் கழித்து வரப்போகிற அந்த நாள் என்ன கிழமையில் இருக்குன்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஃபார்முலா. எப்படி வந்து ஒரு வாரத்துக்கும் இன்னொரு வாரத்துக்கும் 7 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேலண்டர்ஸில். அப்போ நான் உங்களுக்கு அதை ரிலேட்டடாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது டிஸ்கவுண்ட்ஸ் கான்செப்ட் நான் எதுக்காக தனியாக எழுதியிருக்கேன், எதுக்காக நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸோட எழுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தனியாக ஒரு இதுவாக படிச்சிங்கன்னா இது கூட ரிலேட் பண்ணி படிக்கிறதும் பெட்டர் தானே கேட்டிங்கன்னா. பட் ஒரு சில சமயம் டிஸ்கவுண்ட்ஸுன்றத ஒரு கேள்விகள் இது மாதிரி ரிலேட்டடாக பேங்கர்ஸ் டிஸ்கவுண்ட்டாக கேட்குறாங்க. பேங்கர்ஸ் டிஸ்கவுண்ட்டை நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸோடு சேர்க்க முடியாது. அது நீங்கள் தனியாக தான் படிக்கணும். அது ஒரு தனி கான்செப்ட் தான். அது என்னன்றதை நம்ம அது உள்ளே போகும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது லீனியர் ஈக்குவேஷன் அண்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் அண்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. 4x + 5x + 1 அப்படின்னு சொன்னால் லீனியர் ஈக்குவேஷன். அதே வந்து 4x² + 5x + 1 அப்படின்னு சொன்னால் அது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அந்த சர்ட் தான் வேல்யூ, அந்த டிஃப்ரென்ஸ் தான் வேல்யூ, அந்த ஸ்கொயர் தான் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கும் லீனியர் ஈக்குவேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸுன்றது இந்த டிஃப்ரென்ஸ் ரிலேட்டடாக எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இல்லை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸை வச்சுட்டோம், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒய் வச்சுட்டும் கொடுத்துட்டு எந்த வேல்யூ கிரேட்டர்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 4x + 7 = 27. இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு ஈக்குவேஷன் 5y²
plus 2y plus 10 equal to 0. இதில் இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனுங்க, இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுங்க. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கிரேட்டரா இல்லை ஒய்யோட வேல்யூ கிரேட்டரான்னு கேட்பாங்க. உங்கள் ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா ஏ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஒய், பி ஒய் இஸ் லெஸ் தேன் எக்ஸ், இல்லைனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சில சமயம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ வரும், உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் வரும். அதை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இதில் ஒரு சில சமயம் ஈக்குவல் டு சைன் இருக்கும், அதை கவனித்து நீங்கள் போடணும். ஏன்னா ஒரு வேல்யூ ஒய்யோட வேல்யூ எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், இன்னொரு வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒய், இன்னொன்று வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஒய்னு கொடுப்பாங்க. அப்போ வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒய் தான் நீங்கள் கொடுக்கணும். ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் கலந்து எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஸோ நான் வந்து டீட்டெயிலாக இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்தந்த டாபிக் போகும்போது அது ரிலேட்டடாக நான் வந்து இன்னும் இன்டெப்த்தாக எடுப்பேன். பட் இப்போதைக்கு உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு வாட்டி பார்ப்போமா? என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்த்தோன்னு நம்பர் சிஸ்டத்தில் ஆரம்பித்தோம். நம்பர் சிஸ்டத்தில் ஆரம்பித்து HCF and LCM, சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், சர்ச் அண்ட் இண்டிசஸ், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. சரிங்களா? அதுக்கப்புறமா பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ், பார்ட்னர்ஷிப், ஆவரேஜஸ், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். அதுக்கப்புறமா முக்கியமான டாபிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்? டைம் அண்ட் ஒர்க் அண்ட் வேஜஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெயின், போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். அதுக்கப்புறமா வால்யூம்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியாஸ். இது வந்து ஒரு தனி டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப இன்டர்ரிலேட்டடான டாப்பிக்காக ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து எப்படி இன்டர்ரிலேட்டட்ன்றதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சும் நான் சொன்னேன். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து கடைசியாக டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ், ட்ரூ டிஸ்கவுண்ட் ஆர் பேங்க்ரப்ட் டிஸ்கவுண்ட், லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தோம். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 டாபிக் வருது. இந்த 30 டாபிக் தான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இந்த 30 டாப்பிக்கும் நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பேங்கிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ரயில்வேஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதிலிருந்து எந்த கேள்வி கேட்டாலும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் அது உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எங்களோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்க வேண்டியது தான். பார்த்துட்டு எங்களோட சேனல், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.